அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனலில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது காலிஃப்ளவர் வச்சு 65. காலிஃப்ளவரில் 65 வேறு லெவலாக சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு. எளிமையான முறையில் வீட்டில் இருக்க பொருளை வச்சு நமக்கு சொல்லி காமிச்சிருக்கோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். காலிஃப்ளவர் வச்சு நம்ம கிரேவி இதை மாதிரி என்ன வேணால் செய்யலாம். இன்றைக்கி நம்ம 65 செஞ்சுருக்கோம். சரியா? அதை வந்து நம்ம தோலை நீக்கிட்டு அந்த இலைகளை நீக்கிட்டு ஒரு சட்டியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க. கொதி வந்த பிறகு ஒரு மாற்றி அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஆறின பிறகு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. குட்டி குட்டி பீசஸ் போல் நீங்கள் போட்டுக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு மசாலா சேர்ந்து சும்மா கரகர மொறுமுண்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதோட மாற்றின பாத்திரத்தில் மாற்றிட்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு அரைச்சது, கார்ன்ஃப்ளவர் மாவு, அதுக்கப்புறம் இடியப்பு மாவு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தேவையான உப்பு போட்டு நல்லா கலந்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மாதிரி நம்ம கலந்து வச்சிருக்க காலிஃப்ளவர்லாம் எடுத்து போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான சுவையான டேஸ்ட்டில் காலிஃப்ளவர் 65 கிடைக்கும். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.